வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பொருட்கள், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றுங்க. நான் 1 கப் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன், அது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.